இந்த பாவக்காய் மொச்சக்கொட்டை குழம்பு யாருமே பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ஜம்முன்னு இருக்கும். ஒரு சிலர் மொச்சக்கொட்டையை சாப்பிடும் போது வாய்வுத்தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அந்த வாய்வுத்தன்மையே இருக்காது, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பசங்க எந்த காய் செஞ்சாலும் என்ன நம்ம செஞ்சு கொடுத்தாலும் பசங்க வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நம்ம இன்னைக்கு இந்த வெள்ளை மொச்சை இருக்குங்க, சின்ன மொச்சையும் பாவக்காயும் வச்சு இன்னைக்கு ஒரு அருமையான குழம்பு தான் வைக்க போகிறேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், மிளகு ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு இதுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். அதெல்லாம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா அந்த மாதிரி எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா அரைக்கணும் இல்லையா, அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை நல்லா வந்து ஒரு இலக்கு அளவுக்கு சேர்த்துக்குவோம். மல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இதில் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், இது ஒரு 1/2 தக்காளி எடுத்து இதையுமே இதோட சேர்த்து வதக்கிக்கணும். இதில் நான் ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்கறது எதுக்குன்னா, இந்த மொச்சக்கொட்டையில் இருக்க வாயுத்தன்மையை எடுக்கிறதுக்காக. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த மசாலாவையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நிறைய வந்து நம்ம தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 சில்லு அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த மொச்சக்கொட்டையை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு எடுத்து இந்த வதக்கறதில் போட்டுக்குவோம். எதுக்காகனா குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அந்த மொச்சக்கொட்டையோட வாசம் வந்து குழம்புல நல்லா இறங்கும். அதுக்காக பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினோன்னா அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காயும் இதிலே சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, நான் 100 கிராம் அளவுக்கு மொச்சக்கொட்டையை எடுத்து வெறும் சட்டியில் வச்சு லேசாக வறுத்துட்டு, அதுக்கப்புறம் தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 12 விசில் வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க. பாருங்க, இப்போ எடுத்து வச்சுருக்க மொச்சக்கொட்டையை நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியெல்லாம் இருந்துட்டு ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியோட போடாதீங்க. தண்ணியோட போட்டிங்க அப்படின்னா வாய்வு தண்ணி இருக்கும். அதனால தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு போட்டுக்கணும்.
இப்போ இது ஒரு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கும். பாருங்க, நம்ம குழம்பு மிளகாய் தூள் வச்சுட்டு நீங்கள் வந்து நான்வெஜ் வெஜ் அதுக்கப்புறம் எல்லாமே செய்யலாம். இது 100 கிராம்ல இருந்து எத்தனை கிலோ நீங்கள் கேட்டாலும் நம்ம கிட்ட கிடைக்கும். வேணுன்றன்னு வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. பாருங்க, இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வேறு எந்த பொடியும் நீங்கள் சேர்க்க வேணாம். இதுக்கு வந்து நீங்கள் மல்லித்தூளோ இல்லை வேறு காஷ்மீரி சில்லி பவுடரோ எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த ஒரு பொடி இருந்தாலே அதை மட்டுமே போட்டு நீங்கள் செய்யலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் மசாலா வதக்கணும் இல்லையா, அந்த தண்ணியவே இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க புளி இல்லையா, அதையும் நல்லா கரைச்சி இதை ஊற்றிடலாம். இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த புளியோட அந்த டேஸ்ட் ஃபுல்லாக இந்த பாவக்காயில் உரைக்கணும். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இதையும் சேர்த்து கொதிக்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இதில் வந்து இந்த 2 கட்டி அளவுக்கு வெல்லம், ஏன்னா சின்ன பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க, அதுக்காக இந்த மாதிரி வெல்லம் போட்டுருங்க. வெல்லம் போட்டு நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துட்டு பாருங்க. இப்போ கருவேப்பிலையை கொஞ்சம் தூவி விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா பாவக்காய் மொச்சக்கொட்டை அதெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துருக்கு பாருங்க. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இந்த பாவக்காய் மொச்சக்கொட்டை குழம்பு யாருமே பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ஜம்முன்னு இருக்கும். ஒரு சிலர் மொச்சக்கொட்டையை சாப்பிடும் போது வாய்வுத்தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அந்த வாய்வுத்தன்மையே இருக்காது. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் அப்படியே செய்யுங்க. நீங்கள் வாரம் ஒரு நாள் இந்த குழம்பு செஞ்சுருவீங்க. அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மட்டு சமையல். தேங்க்யூ.